மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 2 ஆண்டுகளுக்கு முன்பே தனது சொத்துக்கள் தனக்கு பின்னர் யாருக்கு சேர வேண்டும் என்று உயில் எழுதி வைத்துள்ளதாக ஒரு தகவல் பரவுகிறது. இந்த தகவல் உண்மையானதா அல்லது சிலரால் திட்டமிட்டு பரப்பப்படுகிறதா என்று அனைத்து சாமானியனின் மனதிலும் கேள்வி எழுகிறது. குறிப்பாக போயஸ் கார்டன் இல்லம் அவரது தோழி சசிகலாவுக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. 2 வருடங்களுக்கு முன்பே அவர் எழுதி வைத்த உயிலில் இந்த இல்லம் தனக்கு பிறகு சசிகலாவுக்கு செல்லும் என்று உயில் எழுதி வைத்துள்ளதாக தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. சட்டப்படி பூர்வீக சொத்தானது இரத்த சொந்தங்கள் அல்லது உறவினர்களுக்கு தான் முறைப்படி சேரும். அந்த வகையில் வேதா இல்லம் என்று அழைக்கப்படும் போயஸ் கார்டன் இல்லம் ஒருபோதும் ஜெயலலிதாவால் உயில் எழுதி மற்றவர்களுக்கு வழங்க இயலாது. அவர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்துக்களை மட்டுமே பிறருக்கு அவர் உயில் எழுத முடியும். பரவி வரும் இந்த தகவலால் சில பரபரப்பு அதிமுக வட்டாரத்தில் ஏற்பட்டு உள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்து 3 தினங்கள் தான் ஆகிறது. அதற்குள் அவரது சொத்துக்கள் அனைத்தையும் கைப்பற்றும் முயற்சியில் சிலர் இறங்கி உள்ளதாக அதிமுகவில் முணுமுணுக்க துவங்கிவிட்டார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் இருந்து இவ்வளவு சொத்துக்களை குவித்து திட்டமிட்டு அபகரிக்க அவர்கள் காத்திருந்தனர் என்றும் அதிமுகவினர் குற்றம் சுமத்த துவங்கிவிட்டனர். ஜெயலலிதாவின் சொத்து குறித்து ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபா தரப்பில் இருந்து வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.